வண்டி அங்க போடலாம். மற்ற மரபர்கள் அனைவரையும் KR மகான் முன்பாக கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கம்பி இருக்கா மாவட்டத்தில் ஐந்தினிய விழாவின் முதல் நிகழ்வாக நமது மன்றத்தினுடைய பச்சை கொடியை பட்டொளி வீசு வண்ணம் ஏற்றக்கூடிய முதல் நிகழ்ச்சி இந்த கொடியேற்றும் விழாவிற்கு நம்மளுடைய மாவட்ட தலைவர் அருமையான நடராஜன் அவர்களை தலைமையேற்று தருமாறும், அருமை சகோதரர் சிவகுமார் அவர்களை மாவட்ட பிரதிநிதி அவர்களை முன்னிலை பொறுப்பேற்று தருமாறும், நம்மளுடைய பச்சை கொடி நம்மளுடைய இயக்கத்தினுடைய கொடியினை நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அருமையான சண்முகவழி அவர்களை ஏற்றி தருமாறும் உங்கள் சார்பாக மன்றத்தின் சார்பாக பணியோடு பார்த்து பார்த்து வருவாங்க
ಬಂದು ಸರ್ವೇವ ಏನೋ ಬಂದು தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளர் பெருமக்கள் மேடை பெருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர் மன்றம் கொரடாச்சேரி ஒன்றியம் திருவாரூர் மாவட்டம் இந்த ஐந்தினிய விழாவை அன்போடு இன்று கொண்டாட தொடங்குகிறது. இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று தருமாறு கொரடாச்சேரி ஒன்றிய தலைவர் அன்பு சகோதரர் திருமதி சார் பாஸ்கரன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னிலை பொறுப்பை ஏற்குமாறு தமிழ்நாடு தொடக்க மாநில பொறுப்பாளர்களையும் மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு முன்னோடியாக இருந்த முத்தமிழர் அவர்களுக்கும் ஆசிரியருடைய நலனுக்கெல்லாம் அரும்பாடுபட்டு பெரும் நன்மைகளை ஏற்படுத்த சொல்லில் சிலை வடிக்கும் சுந்தர தலைவருக்கு பாராட்டு விழா, அவரோடு இணைந்து பணி நிறைவு செய்யும் மக்களுக்கு பாராட்டு விழா, துணைவன் நலத்திட்ட பாராட்டு விழா, ஒன்றியத்தினுடைய ஆண்டு விழா சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் ஐயா மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த நிகழ்வுல தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கொரடாச்சேரி ஒன்றியம் ஐந்தினிய விழா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற உலக பொதுமுறை திருக்குறள் 388 தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க ஆட்சி செய்து நம்மையெல்லாம் வாழ்வாங்கு வாழ வைத்த உலக தமிழர்களின் உதயசூரியன், நம்முடைய இதய சூரியன், இந்திய அரசியல் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இவர்களின் அடியொற்றி 47 ஆண்டுகளாக மன்றத்தை தன்னிகரின்றி கட்டி காத்த ஐயா பாவலர் கா மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் இவ்வறிக்கையை சமர்ப்பித்து தொடங்குகிறேன். துவக்கப்பட்டது நமது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கொரடாச்சேரி மன்ற கிளை திருமிகு அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்களால் 25 சிறப்பான ஒன்றியம், மாநில தலைமையே பாராட்டும் ஒன்றியம் நம் கொரடாச்சேரி ஒன்றியமே என்பதில் பெருமிதம் கொள்வோம். அளப்பரிய பணிகளை பல செய்து ஆசிரியர் நலம் மற்றும் சமுதாய நலனே தனது உயிர் மூச்சு என கொள்கையாக கொண்டு செயலாற்றும் மன்ற மாநில தலைவர் மதிப்புமிகு பேரா ரவி அவர்களுக்கும், நல் வழிகாட்டி ஆலோசனைகளை வழங்கிடும் பொதுச் செயலாளர் மதிப்புமிகு முனைவர் மன்றம் நாம் சண்முகநாதன் அவர்களுக்கும், துணையாக நின்று செயலாற்றும் மாநில பொருளாளருக்கும், அனைத்து நிலை மாநில மன்ற மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மன்றத்தினுடைய தலைமை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. அடுத்ததாக துணைவன் அறிக்கை வாசித்தல். அவர்கள் தலைமையிலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது அறிஞர் சகோதரர் அன்பு நண்பர் பேரா ரவி அவர்களுடைய உழைப்பு மிகவும் மகத்தானது. அவர் தன்னுடைய பணியேற்ற காலத்திலிருந்து ஒரு நாளும் தன்னுடைய இயக்க பணிக்கு ஓய்வு கொடுத்ததே இல்லை. மிகச்சிறந்த வரலாறுக்கு சொந்தக்காரர். அவருடைய தகப்பனார் அவர்கள் இறந்து அந்த துக்க நிகழ்வு முடிவதற்கு முன்னாலே ஜெயலலிதா பேரமைப்பு கேட்டுக்கொண்டதற்கிணங்க நடைபெற்ற திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு நடைபெற்ற போராட்டத்திலே மிக எழுச்சியாக கலந்து கொண்டவர் நமது மாநில தலைவர் என்பதை இந்த நேரத்தில் பெருமகிழ்ச்சியோடு
என்பது மிகவும் பெரிய ஆச்சரியம். அதுவும் இன்றைக்கு எனது நண்பர் ரவி அவர்கள் காணாத போராட்டமே கிடையாது. குறிப்பா இந்த 5 வருஷத்துல நம்ம கழக ஆட்சி அமைந்த பிறகு நம்ம ஆசிரியருடைய நலனிலே அக்கறை வேற ஒன்றும் இல்லை, சமரசமே பண்ணிக்கல. ஜெயலலிதா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கழகம் நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், மறியல், வேலைநிறுத்த போராட்டம் என அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதே சமயத்தில் ஒரு கண்ணு கலக்கினா இன்னொரு கண்ணு கலக்கணும் கட்சியையும் அவர் விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் மன்றம், ரெண்டையும் அவர் சமநிலைப்படுத்தி அந்த செல்லக்கூடிய பாங்கு நமது ஆசிரியர் மன்றத்தில் பொருளாதாரியில் பேரா ரவி அவர்களை தவிர இனி ஒருவர் பிறக்கவே இயலாது. ஆசிரியர் மன்றம் வாழ்க, அன்பு சகோதரர் பேரா ரவி புகழ் ஓங்குக ஓங்குக ஓங்குக. ஐடிஐ விழாவில் அடுத்து தலைவரை உரையாற்ற நமது கொரடாச்சேரி ஒன்றிய தலைவர் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருபவர் கொரடாச்சேரி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். 2021 நவம்பர் மாதம் இந்த ஒன்றியத்திலே உதவி ஆசிரியராக பணியேற்றவர் பேரா ரவி சார். அப்பொழுது இந்த இயக்கத்தை நடத்தி வந்த பொறுப்பாளர் பெருமக்களால் இவர் இந்த ஒன்றியத்தில் ஜாயின் பண்ண ஒரு சில வாரங்களிலேயே ஒரு செயற்குழு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த செயற்குழுவிலே அப்பொழுது இருந்த பொறுப்பாளர்கள் எதிர்க்க உட்கார்ந்துருக்காங்க. செல்லதர சார், அவரு இன்னொரு செல்லதர ரத்ன சபாபதி, இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவு செய்து, செயற்குழு முடிவெல்லாம் எதிர்பார்க்கல, இவங்க 3 பேரும் ஒரு மனதாக முடிவு செய்து இந்த இயக்கத்தை எங்களுக்கு பிறகு யார் எடுத்து செல்வார் என்ற மிகுந்த கவலையோடு இருந்தோம். எங்கள் கவலையில துயர் துடைக்க வந்த நீ பல்லாண்டு வாழ்க. இந்த சமயமே இப்பொழுதே தூக்கி இயக்கத்தை உங்களிடத்திலே கொடுக்கிறோம். நீங்கள் எங்கள் சர்வீஸ்ல, நாங்கள் சர்வீஸ்ல இருக்கும் பொழுது உங்களுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இந்த இயக்கத்தை சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய நாள் வரை 25 வருடமாக இன்றைய நாள் வரை அந்த பொறுப்பை அவர்கள் கொடுக்கும் பொழுது சார் சொன்னது, எனக்கு வேணாம் சார், என்னோட சீனியர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் இல்லை, நீங்க ஒரு தலைமையேற்று இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கொடுத்த அந்த வாக்கிற்கு இணங்க இன்றைய அளவும் சிறிது தொய்வும் இல்லாமல் தன்னுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய துன்பத்தையும் இல்ல நிகழ்வுகளையும், நல்ல நிகழ்வு கெட்ட நிகழ்வாக இருக்கட்டும், அலுவலக பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்ல டைரக்டர் ஆபீஸ்ல தீர்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்களுடைய மனதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, ரவி சார்ட்ட சொல்லிட்டோம் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும், வேற யாரையும் நாங்க நம்பல, ரவி சார்ட்ட சொல்லிட்டோம் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும், இப்படியாக நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். அதே போல அந்த வாக்கிற்கு இணங்க இத்தனை ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த ஒன்றியத்தையும் நடத்தி சென்றார். அவரோடு சேர்ந்து இன்று பணியோடு பெறக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே எனக்கு பிறகு இந்த ஒன்றியத்தில் பணியேற்றவர்கள் தான். ஏனால் சற்றேறக்குறைய ஒரு 35 ஆண்டுகளாக இந்த ஒன்றியத்தில் நான் பணியாற்றி வருகிறேன். அதனால் எனக்கு பிறகு பணியேற்றவர்கள் தான். அவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்கள் அனைவரும் நம்ம இந்த பணியோடு பெறுகிற 12 பேரும் ஆண்டவர் அருளால் மிக நீண்ட ஆயுளும் எந்த உடல் சுகமும் இல்லாமல் நீடோடு வாழ வேண்டும் என்று இறைவனை விரும்பி வாய்ப்படுத்தும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்றம் சண்முகநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஆணிவராக இருந்து திருவாரூர் மாவட்ட ஒன்றியத்தை மட்டுமல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதுமே தலைமையேற்று இந்த ஆசிரியர் மன்றத்தை நடத்தி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பேரா ரவி அவர்களே, இங்கே 12 செல்வம் அவரோடு அமர்ந்திருக்கக்கூடிய 11 ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் பணிவார்ந்த வணக்கத்தினை திருவாரூர் மாவட்ட அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜாயின் பண்ணாரு. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரமோஷன்ல போன உடனே நான் தான் கொண்டு உங்களை சேர்க்க போறேன் அப்படின்னு பெருமைக்கு சொல்லக்கூடாது. 2 வேன், 6 கார்கள், கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நம்முடைய ஆசிரியர் சகோதரர்கள்
இந்த தொடக்க கல்வித்துறையின் சார்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து அங்கிருந்து பள்ளி கல்வித்துறையின் சார்பாக அந்த அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு நாங்கள் வந்து போனாங்க. கடைசியாக கார் வரதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அரண்டு போயிட்டான். அது எனக்காக வந்து இல்லை, வழிக்காக வருதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதோடைய ஃபீட்பேக் தெரிஞ்சது. நான் அவங்களை அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன், நான் அவங்களை கொண்டு நல்ல இடத்துல பதவி உயர்வோடு கொண்டு சேர்த்துட்டேன் அப்படின்னு அங்கே பெருமையாக ஒரு பாராட்டு விழா சொன்னார். அன்னையிலேருந்து இன்று வரைக்கும் நான் கடன் கட்டியிருக்கிறேன். உங்களை மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையிலே நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் புகழ் புகழையும் மெய் ஞானத்தையும் பெற்று நல்ல உடல் நலத்துடன் இந்த ஆசிரியர் சமூகத்திற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் பணியாற்ற வேண்டும். அந்த வல்லமையை எல்லாம் வல்ல இறை உங்களுக்கு அருள வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இனிய அழைப்புக்கு என்னை அழைத்த மாநில தலைவர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து ஆசிரியர்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நேரம் காலம் தாண்டி சாரை பற்றி பேசுனா நிறைய பேசிட்டு இருக்கிறான். ஒரு வரும்போதே சீக்கிரம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பினாரு. அதனால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஓய்வு என்பது அவர் ஓய்வு பெற்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஓய்வு என்பது ஒரு பணி கட்டாயம். அவருக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அவர் தொடர்ந்து இங்க விருத்தாச்சலம் வரலாச்சாரியர் சார்பாக தொடர்ந்து மாநில தலைவராக இருக்கணும்னாங்க. அதே போல் விருத்தாச்சலம் சார்பாகவும் நான் இதே கோரிக்கையை இங்கு வைக்கிறேன். விருத்தாச்சலம் மாவட்ட மகளிர் அணி என்ற அந்த உரிமையை நான் தொடர்ந்து தலைவராக செயலாற்ற வேண்டும் என்று கூறி, மேலும் ஐயா அவர்களுடன் சேர்ந்து பணிபுரியும் பல ஆசிரியர்களும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிற கொரடாச்சேரி ஒன்றியத்தினுடைய அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்கள், இந்த நிலையிலே இதனை பெருமை சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கிற நாடெங்கு ஓடி உழன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிகள் பறக்கிற இடமெல்லாம் ஆசிரியர் மன்றத்துடைய பச்சை கொடியும் பறக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே தமிழ்நாடு முழுவதும் கொடிகளை மாட்டியிருக்கிற இதனுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மன்றமாள் சண்முகநாதன் அவர்கள், இந்த இணைய விழாவிலே கலந்து கொள்ள இருக்கிற பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் எங்களுடைய அன்பிற்கினிய ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, தமிழ்நாட்டை தொழில்நுட்பத்திலே முன்னிலையில் மாற்றமைத்திருக்கிற பெருமகனார் டி.ஆர். ராஜா அவர்களே, திருவாரூர் மாவட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமல்ல ஆசிரியர் மன்றத்தில் தன்னை சுட்டி வரலாறு இயக்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய என்னுடைய மாவட்ட செயலாளர் மன்னர் பூண்டியார் அவர்களே, இந்த இந்திய விழாவிலே பங்கேற்றிருக்கிற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய அனைத்து நிலை மாநில பொறுப்பாளர்களே, எங்களுடைய மாநில பொருளாளர் அவர்களே, அனைத்து நிலை மாவட்ட பொறுப்பாளர்களே, மாவட்டம் முழுவதிலிருந்து மாநிலம் முழுவதும் வருகிற அனைத்து மாவட்டங்களுடைய செயலாளர் பெருமக்களே, திருவாரூர் மாவட்ட ஆசிரியர் சமுதாயமே விழா மூலம் பூண்டிருக்கிறது என்கிற வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து முன்னணியிலிருந்து வருகை வந்திருக்கிற ஆற்றல் மிக்க அண்ணனால் வார்த்தெடுக்கப்பட்ட கலை வீரர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, கொரடாச்சேரி பல விதங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. பேசுகிற பொழுது சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் முன்னோடிகள் எல்லாம் செயற்குழுவை கூட்டாமல் துணியாக 2 செல்லத்துறைகளும் ஒரு செல்லவிளையார் ஐயா அவர்களுக்கு சேர்ந்து ஒருவரை இவர்தான் எதிர்காலத்தில் வழிகாட்டுவார் என்று சொன்னார்கள். என்று ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற பொழுது அடுத்த அந்த இயக்கத்துடைய பொறுப்பிற்கு யார் வருவது என்கிற வகையிலே பல்வேறு போராட்டங்கள் இருக்கும், பல்வேறு மன எழுச்சிகள் இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒன்றியத்தில் இந்த ஆசிரியர் சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த அவர் பணியேற்ற அந்த 2 மாதத்தில் இவர்தான் இந்த கொரடாச்சேரியை வழிகாட்ட முடியும் என்கிற வகையிலே சுட்டிக்காட்டிய விளைவாக இன்று தமிழ்நாட்டில் உள்ள இந்த மன்றத்திற்கு வழிகாட்டியான ஒருவராக இன்று மாறியிருக்கிறார். அந்த வகையில் அவரை தத்தெடுத்த அவர்களை எங்களுக்கு தந்த இந்த கொரடாச்சேரி ஒன்றியத்திற்கு
திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக முதல் தலைவணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் அவர்கள் எடுக்கிற செயல்களில் எல்லாம் வெற்றி பெறாமல் விட மாட்டார். அவர் படைப்பதற்கு இனிமையானவராக இருப்பார். ஆனால் அவருடைய பாய்ச்சல் எல்லாமே புலிப்பாய்ச்சலாகத்தான் இருக்கும். அது அதிகாரிகளிடம் விரும்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஆசிரியர் பிரிவுகளிடம் இருந்தாலும் சரி, அல்லது உயரதிகாரிகளிடம் இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சியாளர்களிடம் இருந்தாலும் சரி, தன் எடுக்கிற அந்த முன்னோடியான திட்டங்களுக்கு தான் எதை நினைக்கிறோமோ அதை செயல்படுத்த அவர்கள் விடவில்லை என்று சொன்னால் அதை பெற்று தருகிற வரை ஓயாத ஒரு ஒப்பற்ற தலைவரை இந்த மன்றம் பெற்றிருக்கிறது. அதனால் தான் இன்று எல்லோரும் ஒரு குடும்ப விழாவாக இங்கு வந்திருக்கிறார்கள். அண்ணனுடைய எண்ணம் எப்பொழுதுமே வெற்றியை நோக்கியே பயணிக்கும். ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இந்த பாராட்டு விழாவிலே அண்ணன் ஒரு செய்தியை சொன்னார்கள். நிறைய அது ஓய்வு பெறுகிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அண்ணா, நாங்கள் ஓய்வு பெறுகிறோம், ஆனால் சிபிஎஸ் என்கிற அரக்கனிடமிருந்து நாங்கள் ஓய்வு பெறுகிறோம், சிபிஎஸ் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம், நாளை அடுத்த மாதிரி எங்கள் என்ன வழி என்று சொன்னார்கள். அண்ணன் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை குறிப்பிட்டார். நான் தலைவராக இருக்கிற பொழுது, நான் ஓய்வு பெறுவதற்கு முன்னால் உங்களுக்கு ஓய்வூதியத்தை பெற்று தருவேன் என்று அன்று உத்தரவாதம் அளித்தார். நடந்ததா இல்லையா? அது சில பாகுபாடுகள் இருக்கலாம். ஆனால் 23 ஆண்டு காலம் ஓய்வூதியம் என்கிறது ஒற்றை வார்த்தை இல்லை என்கிற நிலையை மாற்றி ஓய்வூதியம் என்கிற ஒன்றை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் ஓய்வு பெறுவதற்குள்ளாக அவர்கள் வாங்கி தருவேன் என்கிற வாக்குறுதியை என்னுடைய மாநிலத்திலே நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் எனக்கு பெருமை. அந்த வகையிலே எதையெல்லாம் எடுத்து சொல்கிறோமோ அத்தனையும் சகித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிரிவுகளார் 53 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இங்கு வரலாற்றில் துவக்கப்பட்டு இன்று 53 ஆண்டுகளுக்கு பின்னாலும் மிகப்பெரிய அளவில் செலுத்தி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவர் எங்களுக்காக செய்த அத்தனையும் தான் இன்று மாற்றி அமைந்திருக்கிறது. அதனால் தான் அரசியல்வாதிகள் கூடுகிறார்கள், ஆசிரியர் மக்கள் கூடுகிறார்கள், உறவினர்கள் எல்லாம் கூடுகிறார்கள். இவர்களுக்கு உறவு யார்? இவருடைய உறவினராக என்று பார்த்தால் யார் ஒருவர் ஆசிரியரோ, யார் ஒரு ஆசிரியர் மன்றத்தினுடைய உறுப்பினரோ, யார் ஒரு மன்றத்தினுடைய செயல்பாடு தீவிரமாக காட்டியிருக்கிறாரோ அவரைத்தான் தன்னுடைய உறவாக ஏற்றிருப்பார். நினைத்திருந்தால் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறியிருக்கலாம். ஆனால் தொழிலதிபர் என்ற நிலையை விட்டு ஒரு தொழிற்சங்கவாதியாக, ஒரு தொழிற்சங்க தலைவராக, தமிழகத்தில் ஒரு சிறந்த தலைவராக இன்று மாறியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அவருடைய உழைப்பு, அவருடைய உழைப்பு, அவருடைய உழைப்பு ஒன்றுதான் மிக உயரத்தில் உச்சத்தில் கொண்டு சென்றிருக்கிறது. அதற்காக அவர் காலத்தில் நாங்களும் பணியாற்றி இருக்கிறோம், அவர் காலத்தில் அவரோடு நாங்களும் பின்தொடர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியதற்காக இந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அவரோடு பணி ஓய்வு பெறுகிற என்னுடைய அருமை சகோதர சகோதரிகள் எல்லாம் மிகப்பெரிய கொடுத்து வைத்தவர்கள். அவரோடு எப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அண்ணன் அவர்கள் ரவியரன் ஓய்வு பெறுகிற போது அவரோடு ஓய்வு பெறுகிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான தலைவருக்கு, எங்களுடைய பாச தலைவருக்கு பாராட்டு விழா. ஐயா சீரோடு இருக்க, சிறப்போடு வாழ்க, குழந்தைகளை வழிநடத்துக. ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற ஐயா ஆசிரியருக்கான பணியை என்னாலும் தொடர்ந்து என்று வேண்டி விரும்பி கேட்டு நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ஐடிஐ விழாவுக்கு மிக சிறப்பாக வருகை தந்துள்ள ஆரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஐந்தினிய விழாவில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேர் விழாவினை பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் மிகச் சிறப்பாக பங்கேற்றுக் கொண்டுள்ள தமிழ்நாடு தொடர்புடைய ஆசிரியர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து மன்ற பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், வட்டார பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி மிகப்பெரிய ஆளுமை. இவர் எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நாங்கள் கொடாச்சேரியில் ஜாயின் பண்ணதுலேருந்து என்னை அடுத்த ஊழியத்துக்கு பணிமாறுதலில் செல்கின்ற வரைக்கும் சரி, இப்பொழுது வரைக்கும் சரி, எங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு அந்தஸ்தை கொடுத்து எங்களுக்கு உரிய உங்கள் குடும்ப உறுப்பினராக எங்களை வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய ஆளுமை. இந்த ஆளுமையோடு சேர்ந்த அனைத்து ஆளுமைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர்கிறவங்க தான் மட்டுமே தலைமை பண்போடு இருப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட ஒரு தனி சிறப்பு என்னன்னா ஒவ்வொருவரையும் தலைமை பண்போடையும், ஒவ்வொருவரையும் ஒரு
மிகப்பெரிய ஆளுமை இவர். அவருக்காக நான் வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று பல்லாண்டு அவர் குடும்பத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். மற்றும் இந்த மன்றமானது அந்த இடத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோட மீண்டும் மிகச்சிறப்பாக வாழ்வதற்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ரவி இடத்திலே கேட்ட பொழுது உங்களுக்கு 60 வயதாகிவிட்டதா என்ற இடத்திலே நான் கேட்டேன். ஏனென்றால் இன்னும் இளைஞனாக இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற வல்லவனாக இருக்கிற காரணத்தால் உன்னுடைய பணியை தொடர்ந்திட வேண்டும். அரசு பணிதான் உங்களுக்கு வயது காரணமாக ஓய்வு பெறுகிறீர்கள். ஆனால் இந்த மன்றத்தினுடைய பணியை தொடர்ந்து ஆற்றிட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம்முடைய ஒன்றிய செயலாளர்களும் வருகிற பொழுது பேசிக்கொண்டே வந்தோம். இந்த அக்ரஹாரத்தில் பிறந்த அதிசய மனிதன் என்று பேசிக்கொண்டே வந்தோம். அக்ரஹாரத்தில் பிறந்திருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய எண்ணோட்டத்தை கொண்டு செலுத்துகிற பணியை முறையாக ஆற்றினாய். அதோடு மட்டுமல்ல, மறைந்து மறையாமல் இருக்கிற பாவலர் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் நீ முதன்மையானவனாக இருந்தாய் என்பதை எனக்கு 25 பாவலர் அவர்கள் பெருமையோடு சொல்கிற பொழுது, மன்றம் திருவாரூர் மாவட்டத்தில் அங்கொன்றை சற்று குறைவாக இருந்தாலும் கொரோனாச்சேரியில் மன்றம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னை பாராட்டி இருக்கிறார் என்பதை அப்பொழுது எங்களுடைய ஒன்றியத்திற்கு கூட மன்றத்தினுடைய எண்ணிக்கை மிக குறைவு. நம்முடைய சட்டவாடிகள் எல்லாம் வந்த பிறகு இன்று முதன்மையான மன்றமாக கோட்டூர் ஒன்றியத்திலும் இருக்கிறது என்கிற பெருமையை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டது. இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆசிரியர் மன்றம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக, அதற்கு பெருமை சேர்க்கிற வகையில் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய வாய்ப்பினை, அரிய வாய்ப்பினை 22 வருடங்கள் நிறுத்தியதை இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார். உன் ஓய்வூதியத்தை அறிவித்து மகிழ்ச்சியிலே ஆற்றியிருக்கிறார் ஓய்வு பெற்றவர்கள். அப்படி பல்வேறு திட்டங்களை, சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுகிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அரசு. இந்த அரசுக்கு நீங்கள் ஆசிரியர்கள் முழுமையாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவினை தர வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்கியது. ஒரு காலத்தில் ஆசிரியர்களுக்கு 3000, 4000 சம்பளம், அதிகபட்சம் 5000. அதற்கு மேல் ஊதியம் கிடையாது. ஆனால் ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கி ஆசிரியர்களை பெருமைப்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி, தம்பி ரவி அவர்கள் உங்களுடைய பணி தொடர்ந்திட வேண்டும். நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று இந்த மன்றத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் ஆசிரியர் பணியை ஏற்று பணியாற்றி இன்றைக்கு ஓய்வு பெறுகிறதை பாராட்டுகிற நிகழ்ச்சி என்பது மற்ற பணிகள் அரசு பணி சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுத்த உங்களுக்கெல்லாம் எனது நன்றியை கூறி, இந்த குடும்பம் எல்லோரும் பாராட்டக்கூடியவருக்கு ரவி மாத்திரமல்ல, அந்த குடும்பம் சிறப்புற வாழ வேண்டும் என மனதார வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்து இன்றைக்கு அவரோடு 12 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆசிரியர்களுக்கான பல பயன்கள் நாங்கள் ஏற்கனவே முன்னாடி வாங்கி கொடுத்துட்டோம். இதுல எல்லாம் பெருமைப்படக்கூடியது என்னன்னா, நான் பெருமைப்படக்கூடியது அப்படின்னா,
நிறைய வட்டார கல்விகள் பணியாற்றி இருக்கிறாங்க. அவர்களும் அம்மா விமலா போன்றவர்களும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கு. என்னன்னா, அவர் ஓய்வு பெறும்போது அவர் ஓய்வு பெறுவதற்கான அந்த எல்லா பணக்கடல்களையும் அவருடைய ஓய்வை நான் தான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா ஒரு பெருமையான ஒன்றுதான். அந்த வகையில் அந்த பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் அது பாதி பேர் எனக்கு தெரியாது, ஓய்வு பெற்றுட்டாங்க. அவங்களுக்கான பல பலன்கள் எல்லாம் முடிஞ்சு நேர்த்தியோட ஒரு 7 பேருக்கு ஒரு காசு கூட பாக்கி கிடையாது. அத்தனையும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அதுல 2-3 பேர் எனக்கு அடையாளம் கூட தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க வரல. அது வர்றதுல யார் வருவாரு? சார் வருவாரு, அல்லது யாராவது அனுப்பி போட்டு உடனே பாருங்கன்னாங்க. மிக சரியாக விதிகளை பின்பற்றி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். விதிகளை மீறி எதையுமே மாறி செய்ய மாட்டாங்க. தனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தை பிரயோகம் செய்யக்கூடிய நபர் அவர் இல்லை. எது சரியா இருக்கோ அதை செஞ்சு கொடுங்க சார் அப்படிங்கிற வகையில மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார். அந்த அளவு வேகமாக செயல்படக்கூடியவர். இவருக்கு பின்னால அவர் என்ன பண்ண, அவர் தொடர்ந்து செயல்பட்டாலும் அவருக்கு தான் எவ்வாறு செயல்பட்டாரோ அதே போல அவருடைய பிரதிநிதிகளாக அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஏன்னா சில பேர் தலைவராக இருந்து போன பிறகு பாத்தீங்கன்னா அந்த இடம் தொய்வோட போயிடும். அது ஒரு நல்ல தலைவருக்கு அழகல்ல. ஆனால் இவரை பொறுத்தளவுல இவர் இந்த இடத்துல இல்லைன்னா கூட அந்த இடத்துல ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்னு சொன்னா அவர் அந்த அளவு தன்னுடைய உறுப்பினர்களை என்ன பயிற்சி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நமது பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தேவையான கழிவு மாணவர்கள், இங்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் முன்னே வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுப்பாரு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போவார். அவர் ஒரு உயர்ந்த பண்பாளர். அவர் பணி ஓய்வு பெற்றுக்கணும்னு நினைக்க கூடாது. நான் கூட உங்களுக்கு ஓய்வு வேணும் சார், நீங்க என்ன ஓய்வு பெற்றுக்கீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க ஓய்வே நினைக்காமல் இந்த ஆசிரியர் மன்றத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் இந்த சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து நீங்க பார்க்கலாம். ஓய்வு கொடியேற்றி வாழ்வாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வாய்ப்பிற்கு நன்றி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்த்திய பொருளாளர் அவர்களுக்கும், ஆண்டறிக்கை வாழ்த்திய ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும், துணைவனுடைய அறிக்கை வாழ்த்திய ஒன்றிய துணை செயலாளர் அவர்களுக்கும், இந்த ஐந்தறிய விழாவிற்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரடாச்சேரி ஒன்றியத்தினுடைய மரத்தியர்களுக்கும், திமுகவினுடைய தலைவராக இருந்த புத்தமிழர் என்று சொல்றது இந்த மண்டபத்தில் செல்ல தெளிவாக இன்று தெரிய வருகிறது. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்த திருவாரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர்களுக்கும், மன்றத்தினுடைய அனைத்து ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், அருகாமை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், பொருளாளர் அவர்களுக்கும், ஏனைய மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர்களுக்கும் முதற்கன் எனது பணிமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த எழுச்சி பெறக்கூடிய எழுச்சியான இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் எங்களுடைய பாவலர் இல்லையே என்ற ஒரு பெரிய ஏக்கம் எனக்கு இருக்கிறது. பாவலர் மீது மிகுந்த பற்று கொண்டவர் புன்னகை மன்னன் அண்ணன் ரவி அவர்கள். அதுபோல பாவலர் அவர்களும் அளவு கடந்த பாசத்தை மாநில தலைவர் அவர்கள் மீது கொண்டிருந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தை நிறுவி பாவலர் அவர்கள் கொரோனா காலத்தை நம்மை விட்டு சென்ற போது இந்த இயக்கத்திற்கு மிக ஒரு எழுச்சியாக தேர்தல் மூலம் அண்ணன் சண்முகநாதன் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநில தலைவருடைய பதவி காலியாகவே இருந்தது. ஏனைய பொறுப்புகள் அனைத்தும் அந்த செயற்குழுவில் நிரப்பப்பட்ட போதும் அந்த மாநில தலைவர் பதவிக்கு மட்டும் ஏனோ சிறிது காலம்
பதவியானது காலியாக இருந்தது. அவர் மாநில தலைவராக வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் இருப்பார் என்று சொன்னால் மிகையாகாது. அண்ணன் அவர்கள் இயக்குநர் அலுவலகத்திற்கு சென்ற அனைத்து அதிகாரிகளிடமும் ஒரு சின்ன ஒரு கடிதத்தை கொடுத்து உத்தரவை பெற்று வரக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு மாநில தலைவர் என்று சொன்னால் மிகையாகாது. அண்ணன் அவர்கள் பணி நிறைவு பெறக்கூடிய இந்த ஒரு நீங்கள் எல்லாம் சொன்னது போல அந்த புன்னகை மன்னனுக்கு வயது 60 என்ற ஒரு நிலையில்தான் இந்த அரசு பணி நிறைவு. அற்புதமாக வருகை தந்துள்ள நம்மளுடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வருகை என்று இருதரம் கூட்டி அன்போடு வரவேற்கிறது. செஞ்சுடராய் நற்சோதி மிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஒளி உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் ஆசிரியர்களை எல்லாம் பார்த்து வருகின்ற எங்கள் கல்வி அமைச்சர் அவர்களை இந்த இனிய தருணத்தில் வருக என்று வரவேற்பதில் நமது குருடாச்சேரி ஒன்றியம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அடுத்து கல்வி அமைச்சர் அவர்கள் கைத்தறிய விழாவிற்கு அற்புதமாக வருகை கொண்டுள்ள எங்களுடைய மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மற்றும் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக வருக என்று பணியோடு வரவேற்பது நமது மன்றம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அவரோடு இணைந்துள்ள பெருமக்களையும் அன்போடு மன்றம் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை விரட்டிய நமது மாண்புமிகு அமைச்சர் தமிழகத்தில் சாரண சாரணியர் இயக்கத்தை மிக அற்புதமாக செயல்படுத்தி ஒன்றிய அரசினுடைய வெள்ளி யானை விருதினை பெற்ற நமது அமைச்சருக்கு நமது ஒன்றியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் மாலை அணிவிக்க ஒன்றியம் அன்போடு வாழ்த்துகிறது பாராட்டுகிறது. ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தால் பணிவோடு வேண்டுகிறோம். ஐயா அவர்களுக்கு நிறைவு பரிசும் மாலையும் நிறைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி. அவருடைய நன்றிகளை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட வாழ்க்கை பயணங்களை சிறு தொகுத்த வண்ணம் ஒரு குறும்படம் வெளியிடப்படுகிறது. அமைச்சர் அவர்கள் வெளியில நம்மளுடைய மாவட்ட செயலாளர் பதியோடு அந்த குறும்படத்தை திரையிட அன்போடு வேண்டுகிறோம். கொரடாச்சேரி ஒன்றியம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது ஐந்திலிய விழாவை இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். பணி நிறைவு பெறுகின்ற மாநில தலைவர் அண்ணன் ரவி அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு பணி நிறைவு பெறுகின்ற பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்த
பாஸ்கரன் சார், திரு தீபன், திரு இளையபாரதி அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கின்ற ஆளுமைகளுக்கும், இந்த நிகழ்வுகளை எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மதிவான வருகை தந்திருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணர், வரவிருக்கின்ற ஆளுமைகள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். குறிப்பாக நம்முடைய அண்ணன் ரவி அவர்கள் அவரோடு இணைந்து பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய பணிகளை நிறைவு செய்திருக்கார் என்று சொல்லும் பொழுது, அடுத்த கட்டமாக இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பணி, அவருடைய அனுபவம், அதன் மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற விதத்தில் உங்களுடைய அனுபவங்களை, பாடத்தை எவ்வளவு சுலபமாக சொல்லித் தரலாம் என்கின்ற விதத்தில் பயன்படுத்தி அதை வெறும் அந்தந்த பகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுகின்ற அந்த பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த கவுடாச்சேரி என்று வரும் பொழுது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச 3-4 தினம் இதே மாதிரி ஆசிரியர் மன்றத்தினுடைய நிகழ்ச்சிக்காக நான் வந்தவர் தான். ஒவ்வொரு முறையும் நம்முடைய அண்ணன் சண்முகநாதன் அந்த ஒரு உரிமையோடு கேட்பாரு. பாவலர் ஆரம்பிச்ச மன்றம், புறவலர் அவருடைய தாத்தா ஆரம்பிச்ச கிளை மன்றம், கண்டிப்பாக நீங்க வரச்சுமா அதை தட்ட முடியாது. அடுத்த நிமிஷம் வர வேண்டியதுதான் என்னுடைய கடமை. இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த மன்றமும் இந்த மகேஷும் வேறு வேறு அல்ல. இந்த மன்றத்தில் ஒருவன் தான் இந்த மகேஷ் என்பதற்காகத்தான் இதை நான் பெருமையோடு, ஏன் உரிமையோடு நான் சொல்லுகிறேன். ஆக அந்த அளவுக்கு நம்முடைய ஐயா பாவலர் ஆரம்பித்த மன்றம் என்று சொல்லும் பொழுது, ஆசிரியர் மக்கள் உரிமைக்காக, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் மக்களுடைய இந்த உரிமை என்று வரும் பொழுது அந்த எந்த ஆட்சியெல்லாம் பார்க்காம விமர்சிக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவலர் ஐயாவை தான். அதன் காரணம் அவருக்கும் முத்தமிழ் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு. அந்த மாதிரி 1979 மேலவையில் அவர் இருக்கும்போது கூட அன்னைக்கு இருந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது இது புரட்சிகரமான பட்ஜெட் தான் சொன்னாங்க எல்லாரும். ஆசிரியர் ஒரு நயா பைசா இல்ல, அரசு ஊழியர் ஒரு நயா பைசா இல்ல, இது எப்படிங்க புரட்சிகரமான பட்ஜெட் சொல்ல முடியும் என்று மேலவையிலே கர்ஜித்தவர் யாருக்கு சொன்னால் ஐயா பாவலர். ஆக அப்படிப்பட்ட இந்த ஒரு மன்றத்தின் சார்பாக உங்களுடைய அழைப்பை ஏற்றெல்லாம் வந்திருக்கிறோம். நாங்கள் இங்க அவங்க பேசும்போது கிட்டத்தட்ட 2021 இப்ப 2026 இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் அழைத்து பேசியதாக இருந்தாலும், அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் காது கொடுத்து கேட்டதாக இருந்தாலும், அந்த டைமிங் எல்லாமே தனியாக குறிச்சே வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துல ஆரம்பிச்சு 10 மணி நேரம் வரைக்கும் உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் கேட்டது. முதல்ல காதை கொடுத்து கேட்டு சொல்லி கொடுத்ததே முத்தமிழர் கலைஞர் அவர் தான். அவங்க என்ன சொல்ல வர்றான்னு கேளுங்க. அவங்க சொல்ற ஒரு 10 விஷயம் சொன்னாங்கன்னா 3 விஷயத்து மேல செய்ய முடியும்னா அடுத்த செஞ்சு கொடுங்க என்று சொன்னவர் கலைஞர். அதை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பின்தொடர்கிறார். அவருடைய வழியில் இன்னைக்கு நாங்கள் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், இங்கே நான் சண்முகநாதன் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 22 வருஷம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம் நம்ம கொண்டு. அது குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆசிரியர் செல்வம் என்று நினைக்கின்றேன், ரொம்ப அழகாக ஒரு பதிவு போட்டிருந்தார். ஐயா நாங்க கேட்டதெல்லாம் நீங்க சொன்ன முதுமை காலத்தில் நாங்க என்ன செய்ய போறோம் கலக்கம் இருக்குது, அதை நீங்கள் முழுமையாக நீங்க தீர்த்து வச்சுட்டீங்க. இனி நம்முடைய பள்ளி சார்ந்து, பள்ளி கல்வித்துறை சார்ந்து அதை உயர்த்தி கொடுக்க வேண்டிய அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சோ அப்படி அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரும் நீங்க என்ன திட்டுறீங்க, நீங்க என்ன பாராட்டு முதற்கொண்டு எல்லாத்தையுமே நாங்க வந்து கணக்கு தான் கையில தான் வச்சுட்டு இருக்கோம். காரணம் என்ன திட்டுறீங்கிறதுக்காக உங்களை பழி வாங்குவதற்காக அல்ல, அதை நியாயம் இருந்தது சொன்னா இதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதையும் சேர்த்து தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பக்கம் உங்களுடைய பாராட்டு, ஒரு பக்கம் உங்களுடைய விமர்சனம், ரெண்டுத்தையும் சரிசமமாக பார்த்து எதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நாங்கள். அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசும்போது கடந்த காலத்துல ஏன் பாவனையாவே சொல்லுவாங்க தெரியுமா, சுயமரியாதைக்காக நாங்க போராடிய காலம் பாத்தீங்கன்னா அது அதிமுக ஆட்சி காலத்துல தாங்க. எங்களுடைய சுயமரியாதைக்காக நாங்க போராடி இருக்கோம். பண்ணக்கூடிய போராட்டத்தை கூப்பிட்டு பேசிட்டு சொல்றதுக்கு தனி ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது ஒரு சூழ்நிலை இருந்தது என்று ஐயா அவர் அடிக்கடி சொல்றாங்க. 2018 இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்க தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒருமையில பேசி அவர்கள் எல்லாம் இழிவுபடுத்த விதமாக பேசும்போது கூட நம்முடைய பாவலரை உடனடியாக அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு அறிவிச்சு அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் சண்முகநாதன் பண்றவங்க பக்கத்தில் இருந்தது.
சோ இப்படி இந்த வரலாறுகள்லாம் கொண்டிருக்கின்ற ஒரு மன்றம் இந்த மன்றம். இந்த மன்றத்துடைய இந்த அரங்கத்தில் நம்முடைய அண்ணன் ரவி அவர்கள் உள்ளிட்ட இங்கே பணி ஒன்றியத்தின் சார்பாக நிறைவு பரிசு தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. அடுத்து அபிஷேக் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா அவர்களுக்கு நமது கல்வி அமைச்சர் அவர்கள் அவருடைய பணி சிறப்பை வாழ்த்தை கொண்டாடி போற்றி வளர்ந்து பொறுத்து வருகிறார். நன்றி. அடுத்து அம்மா அவர்களை பணியோடு அழைக்கிறோம். மிக சிறப்பாக தன்னுடைய பணியை மாற்றி ஓய்வு பெறக்கூடிய அம்மா அவர்களுக்கு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு மாநில கல்வி அமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் நினைவு பரிசையும் தங்க நாணயத்தையும் வழங்கி கௌரவிக்கிறார். அடுத்த ஸ்ரீ பி. சாந்தி அவர்களை தலைமை ஆசிரியர்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கல்வி அமைச்சர்கள் முன்னாடி போச்சு வழங்குவார்கள். நினைவு பரிசு தங்க நாணயத்தை தன்னுடைய திருக்கரங்களால் அன்போடு அடுத்து திருமதி ஜெயஸ்ரீ அவர்களை நம்முடைய கல்வி அமைச்சர் வாழ்த்துகிறார். முன்னாடி கோஷி மலர்மாலையும் ஒன்றியத்தின் சார்பாக நினைவு பரிசு தங்க நாணயம் அன்போடு வழங்கப்படுகிறது. அடுத்த திருமதி மணிமேகலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பட்டுரை பள்ளியினுடைய ஆசிரியர் மாநில கல்வி நம்ம ஒன்றியத்தின் சார்பாக நினைவு பரிசும் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது. மிக அற்புதமாக அடுத்து பாச தலைவருக்கும் பாராட்டு விழாவில் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நமது கல்வி அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசினையும் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நம்முடைய ஆர்வம் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆரூர் மண்டலத்தினுடைய மாவட்ட செயலாளரும் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களும் நமது தலைவருடைய பணியை வாழ்த்தி பாராட்டி மலர்மாலையும் அதற்கு நினைவு பரிசு வழங்குகிறார். ஒன்றியத்தின் சார்பாக நம்முடைய மாநில தலைவருக்கு எல்லோருமே நம்ம ஆசிரியர் பெருமக்கள் நீண்ட கலாவளியோடு நமது பாச தலைவருக்கு கையணி பிரேஸ்லெட் வழங்கப்படுகிறது. அது வெறும் தங்கம் மட்டுமல்ல, எங்கள் ஆசிரியர் உறவுகளுடைய அன்பு நிறைந்தது என்று கூறி நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் நமது தலைவருக்கு தங்கத்தை அனுமதிக்கிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அற்புதமாக நடைபெறக்கூடிய விழா. நம்மளுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் நம்மளுடைய
கல்வி அமைச்சருக்கு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார். அடுத்து ஐயா அவர்களுக்கு ஆரூர் சகானந்த அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி. அடுத்த வாழ்த்துறை வழங்க நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் வாழ்த்துறை வழங்க பணிவோடு அழைக்கிறார். திருவாரூர் மாவட்டம் கொரோனாச்சேரி ஒன்றிய கிளை. இந்த கிளைக்கு பெரிய மிக முக்கியத்துவமான கிளை. நம்மளுடைய வீரர்களின் தலைவர் ஐயா அன்பிலார் தொடங்கி வைத்த பேரமைப்பு. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க கொரோனாச்சேரி ஒன்றிய கிளையின் சார்பில் நடைபெறுகின்ற 5 விழாவினுடைய தலைவர் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு நம்முடைய மாநில தலைவருக்கும் இந்த பகுதியுடைய கல்வி வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்றைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா சிறப்பாக இந்த ஒன்றிய கிளையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நம்முடைய தனித்துவமிக்க திருவாரூர் மாவட்ட செயலாளர் அவர்கள் இங்கே வருகிறார்கள். நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே டெல்லி வேளாண்மை பிரதிநிதி, பல்வேறு கட்சி பிரமுகர்கள், மாநிலம் முழுவதும் வருகின்றிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், ஆசிரியர் மன்றத்தினுடைய உடன்பிறப்புகள், வருகின்றிருக்கக்கூடிய உற்றார்கள், உறவினர்கள், நம்முடைய மாநில தலைவர் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் காலத்தின் அருமைகிறது அன்பான வணக்கத்தினை முதலில் தெரிவித்திருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுடைய நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும். வறுமையின் பிடியில் சிக்கிய ஆசிரியர் சமுதாயத்தை வருமான வரி கட்டக்கூடிய அளவிற்கு உயர்த்தியவர் முத்தமிழர். அதை போராடி வாதாடி பெற்றுத் தந்தவர் ஐயா பாவலர். அவர் வழியில இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் மன்றம் தோன்றிய பிறகுதான் இந்த நிச்சயம் அந்த ஆசிரியர் மன்றத்தை என்னைக்கு தோன்றிவிட்டாரோ தலைவர் கலைஞர், அதற்கு பிறகுதான் இன்றைக்கு வருமான வரி கட்டக்கூடிய உயர்த்தி அந்த நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில நம்முடைய மாநில தலைவர் ஐயா பாவலருடைய பிறகு இந்த அமைப்பை கொண்டு செல்வதற்கு எனக்கு தோளோடு தோல் நின்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் துணையாக இருந்தார்கள். அந்த வகையில நம்முடைய மாநில தலைவர்கள் இன்றைக்கு பணி நிறைவேற்றிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு இன்றைக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த 5 விழாவில் முதல்ல நம்முடைய பள்ளி கல்வி அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகிறார். எதற்கு? இன்றைக்கு கல்வி வளர்ச்சியில முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து நமக்கு நிதியெல்லாம் தராம வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து போராடி நம்முடைய மதயானையை வெளியிட்ட மத்திய அரசு கண்டித்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய அவருடைய தாத்தா அவர்கள் ஆரம்பித்த கிளையின் சார்பில் இன்றைக்கு பாராட்டினார். நீங்கள் எல்லாம் கனவு எழுப்பி நம்முடைய அமைச்சர்கள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு பல்வேறு கட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வேற மாதிரியா பல்வேறு கட்ட போராட்டங்கள் எல்லாம் குறிப்பாக இளைஞர் ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதான கோரிக்கையான பங்கேற்பு திட்டத்தை ரத்து செய்து வர வேண்டும் என்று நாம் எல்லாம் 23 ஆண்டுகளாக போராடுகிறோம். இன்றைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பழைய ஒதுக்கீடு இல்லாத ஒரு நிலை ஒரு சில மாநிலங்களில் மேற்கு வங்காளத்தில் தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பழைய ஒதுக்கீடு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்க்கும் முகமாக இன்றைக்கு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் ஓய்வு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்றால் நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் தான் அதற்கு முத்தாய்ப்பாக செயல்பட்டவர். முதல்வர் கடந்த 4 நூற்றாண்டு பிரச்சனை கடந்து கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆசிரியர்கள் என்றைக்கும்
தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞருக்கும் இப்ப இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உறுதுணையாக இருந்த இந்த அமைப்பின் சார்பில் நிச்சயமாக அவர் அறிவித்த அந்த திட்டத்தை வரவேற்கிறோம். அதற்கு முத்தாய்ப்பாக செயல்பட்ட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்களுக்கு மாநில அமைப்பின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அதுல ஒரே ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு அந்த பங்களிப்பு இருக்கக்கூடாது. யார் செய்வார்? அவர் தான் செய்யணும். அவர் தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறார். எதையுமே ஆசிரியருடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சமூக வலைதளங்களில் தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சராக வந்தவுடனே தொடக்க கல்வித்துறையை தனித்துறையாக மாற்றியது நம்முடைய அமைச்சர். அது மட்டுமல்ல, எங்க பார்த்தாலும் அந்த எம்இசி பிரச்சனை இருந்துச்சு. கணக்கெடுக்கிற வேலை கற்பித்தல் பணிக்கு இடையராக இருக்கிறது, கண்டபடியை கொடுத்தாரு ஐயா பவர் சொல்வார். அதை தீர்க்கணும் நம்முடைய கல்வி அமைச்சர் அமைச்சர் உடனடியாக ஏஐ போட்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கொரோனாவை காரணம் காட்டி கடந்த ஆட்சியில் முடக்கப்பட்ட அகவிடக்கூடிய உயர்வை உடனடியாக முதலமைச்சர் சொல்லி 14% அகவிடக்கூடிய மொத்தமாக. அது மட்டுமல்ல, ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பது தெரியும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படியெல்லாம் விமர்சித்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க நம்மகிட்ட அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்திலேயே இதையும் செய்ய முடியாத ஸ்மார்ட் கிளாஸ் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு கிராமத்தில் கூட கரண்ட் இல்லைன்னா கூட அதெல்லாம் கொண்டு வந்தது அமைச்சர், நம்முடைய அமைச்சர் முதலமைச்சருடைய பேரன்பினை பெற்ற நம்முடைய அமைச்சர் அவர்கள் கல்வித்துறையில அவர் அமைச்சர் தான் விவாதிக்க யாருமே கேள்வி கேட்க முடியல. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 234 சட்டசபை தொகுதிகளிலும் அவர் ஆய்வு செய்து எங்கேயாவது அமைச்சர் இருந்தாரு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணாரு அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மோட்டிவேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கக்கூடிய வகையில அவருடைய செயல்பாடு. அவரை போல ஒரு கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இன்றைக்கு நம்முடைய திருவாரூர் மாவட்ட செயலாளர், பழைய முன்னாள் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் அவர்களோடு நெருக்கமானவர் நம்முடைய மாநிலத்தில். அதே போல இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தனித்து உண்கவர். அவருடைய செயல்பாடு இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு தலைவர் கலைஞர் போட்டியிட்ட தொகுதியில அவர் தொடர்ந்து அவர் காட்டிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த வகையில இன்றைக்கு நம்முடைய பல்வேறு பணிகளுடைய இன்றைக்கு முதலமைச்சர் சிவகங்கையில் இருக்கிறார். இன்னொன்று நீ யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு அதாவது 2003 பெரிய போராட்டம், ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான அரசியல் இருக்க ஆசிரியர்கள் தெரிவு செய்தாங்க. நான் கூட 7 மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டு ஜெஸ்மாவில் இருந்து 3 நீதிபதிகள் முன்னாடிதான் நம்ம சேர்த்து நியமனம் பெற்றாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தொகுப்பூதியத்தில் நியமனம் பண்ணாங்க. 3000 ரூபாய் சம்பளம், 4000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய ஐயா பாவலர்கள் தான் தற்போதைய முதலமைச்சரை பொள்ளாச்சியில அனுப்பிச்சு இன்னைக்கு யாராலும் ஒழுங்கு ஓடிட்டு இருக்காங்க. நான் தான் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சியில இளைஞர்கள் எழுச்சி மாநாடு, தொகுப்பூதிய ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி பொள்ளாச்சியில தற்போதைய முதலமைச்சரை கொண்டு வந்து ஒரு பெரிய மாநாட்டை நடத்தணும். அதுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர், இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதியத்தை ஒழிப்பேன் என்று சொன்னோம். அந்த உத்தரவாதத்தை பெற்று தந்த ஐயா பாவலர்களோடு இந்த அமைப்பை அவர் காட்டிய பாதையில் இன்றைக்கு தடமாறாமல் கொண்டு சென்று இருக்கிறோம். அந்த வகையில ஆட்சிக்கு வந்தவுடனே 53,000 ஆசிரியர்கள் ஒரே கையெழுத்துல காலமுறை ஊதியத்துக்கு மாற்றிய பெருமை தலைவர் கலைஞர். அது மட்டுமல்ல, எத்தனையோ போராட்டங்கள் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கினார் தலைவர் கலைஞர். அதே போல இடைநிலை ஆசிரியர்களோட பிரச்சனை 23 ஆண்டுகளமாக இருக்கு. அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு. அதனால நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தீர்ப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம கணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பல்வேறு கட்ட போராட்டங்களை கண்டு நமக்கெல்லாம் பல்வேறு சலுகைகளை பெற்றுத் தந்த ஆசிரியர் பெருமக்களுடைய உயர்வுகளோடு இன்றைக்கு எல்லாவற்றையும் சரியான பாதையில் கல்வி வளர்ச்சியில் பின்னணி மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் மிகவும் உறுதுணையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நம்முடைய கோரிக்கைகள் தான் நிச்சயம் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய கல்வி அமைச்சர் என்றும் நமக்கு உறுதுணையாக இருப்பார். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் உங்களுக்கு தலைவர் கலைஞர்களாலே துணைப்படை என்று அழைக்கப்பட்டது. அதே போல என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி
இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக கொரடாச்சேரி ஒன்றியினுடைய இணை நிர்வாகிகளுக்கும் மாநில அமைப்பின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய அமைச்சர்கள் உடனடியாக முதலமைச்சர் சிவகங்கை இருக்காங்க, நாகப்பட்டினம் போகணும், இப்படிப்பட்ட அடிப்படையில் இன்னைக்கு உடனடியாக இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்முடைய மாநில பொதுச் செயலாளருக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டாடி போன்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாநிலங்களுக்கு ஒன்றியத்தின் சார்பாக மன்றத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். ஐயா அவருக்கு நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க நம்மில் ஒருவர் நமக்கானவர் ஆரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை பணிவோடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். மண்ணின் மைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கொரடாச்சேரி ஒன்றியத்தில் நடைபெறும் இந்த ஐக்கிய பெருவிழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நிறைவாக தலைமை உரையாற்ற வருகை தந்துள்ள மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களே, ஒன்றிய நகர பேரூர் கழக மாவட்ட கழக நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நினைவு பரிசு கொண்டாடி கூட்டி வாழ்த்துகிறார். ஆசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை துறைகள் இருந்தாலும் சரி, நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. காரணம், ஒவ்வொரு துறைக்கும் தேவையான ஹியூமன் ரிசோர்ஸை உருவாக்கி தரக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நாமதான் இருந்துக்கணும். அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுதெல்லாம் பள்ளி கல்வித்துறைக்கென்று நாங்கள் செலவு செய்யவில்லை, நாங்கள் முதலீடு செய்கிறோம் என்று அவர் சொல்கிறார். நாளை ஒரு நல்ல அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முதலீடு, அது வட்டி எப்படி வரும் சொன்னா வட்டியோட சேர்த்து வரும்போது எங்களுடைய சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக மலரும் மிளரும் என்று சொல்வதற்கு காரணம் தந்தை பெரியார் வழியில இன்னைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க சொல்றாங்க, ஆமா ஆட்சின்னு கொண்டு வந்தீங்க, ஒட்டுமொத்தமா உங்களுடைய சங்கம் உங்களை சப்போர்ட் உங்க கட்சிக்கார சங்கம் தாங்க அந்த பாராட்டுது அப்படின்னு கூட எதிர்கட்சிக்காரங்க சொன்னாங்க. எரிச்சல் என்ன பண்றது? இதற்கான ஒரு அறிக்கையை நாங்கள் கூப்பிட்டு உட்காந்து பேசும் போது அதை விமர்சனம் பண்ணாங்க. அது அரசாணையாக வந்ததுக்கு பிறகு அது விமர்சனம் வேற வழி இல்லை, விமர்சனம் தான் பண்ண முடியும். அவரோட அதை செய்ய முடியாதுங்கிறது அவரே ஒத்துக்கொள்கிறார் தான் அது பொருள். ஆமாங்க, எங்களுடைய ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள். அதனால அவங்க திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள், இந்த திராவிட மாடலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். இயக்கம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தாண்டி திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் மக்கள் அவருடைய ஆதரவு தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் நெஞ்சின் போது நாங்கள் சொன்னோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு இது ஒரு நல்ல நிகழ்வு வரும்போதே பார்த்தேன். பேனர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரவியன் அப்படியே ஹீரோ மாதிரி இந்த கோட்டு இந்த ஜாக்கெட்லாம் மட்டும் நடந்து வரதை பார்த்தா என்ன நடந்து ஆசிரியர் பணி தான் செஞ்சாலும் அது நடுப்புற ஏதாச்சும் நாடகம் எடுத்து நடிச்சு ஆரம்பிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு நட்டவுட்லாம் நாங்கள் வரும்போது நாங்கள் பார்த்தா மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மகிழ்ச்சி என்றைக்குமே உங்களுக்கு தங்க வேண்டும். அதே போன்று இன்னைக்கு பணிநிலை பெண்ணுக்கு ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆசிரியர் பணி என்பது சாதாரண பணி அல்ல. வீட்டு விட்டு வெளியில வந்து அந்த ஸ்கூல் உள்ள நுழைச்சிட்டாங்கன்னா குடும்பத்தை மறந்துட்டு இந்த 40க்குள்ளதான் என் குடும்பம் என்று நினைக்கக்கூடியவங்க தான் எங்களுடைய ஆசிரியர்கள். அப்படி என்னுடைய ஆசிரியர் உறுதுணையாக இருந்த பணி நிறைவு செய்கின்ற வரைக்கும் உறுதுணையாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி இன்றைக்குமே அது நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களோடு பொழுது நான் விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்களின் கனவுகளை நினைவாக்கும் கலைஞர்களுக்கும் ஐயா அவர்கள் நன்றி. அடுத்த சிறப்பு விருதாக டிசைன் ஃபார் சேஞ்ச் என்று உலக அளவில் நடைபெற்ற ஒரு போட்டியில் தமிழகத்தில் ஒரே தேர்வு பெற்ற அரசு பள்ளி அதை வழிநடத்தி நமது மன்றத்தினுடைய துணைவர் செயலாளர் அன்பை சகோதரர் சரீஷ் அவர்களை நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் நிறைவு பரிசும் மலர்வாளையும் அனுமதி வழங்குகிறார். அடுத்து
தமிழக அரசு மிக சிறப்பாக நடத்தக்கூடிய புத்தக திருவிழா